கர்த்தரின் மேய்ப்பரின் சபை கோடம்பாக்கம். லார்ட்ஸ்மி ஷெஃபர்ட் சர்ச் இன் கோடம்பாக்கம். என்னவரே என்னுடையவரே, உங்கள் வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுபவரே, உங்கள் வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுபவரே, திராட்சை செடியிலும் இன்பமான என் மேலுடையவரே, இன்பமான என் மேலுடைய என்னவரே, என் ஆத்மநேசரே என்னவரே, என் மனவாளரே என்னவரே, என் ஆத்மநேசரே என்னவரே, என் மனவாளரே என் உபவதியே என்று அழைத்தவரே, என் பிரியம் உபவதியே என்று அழைத்தவரே, என்னவரே 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 என் உடையவரே, என்னவரே 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 என் உடையவரே. இந்த தாயின் கருவிலே என்னை தெரிந்து கொண்டவரே, இந்த தாயின் கருவிலே என்னை தெரிந்து கொண்டவரே, வீணர் என்று போல தன்னில போதெல்லாம் அடைந்தெடுத்தவரே. கனவீனப்படுத்தாதபடி தெய்வம் சொன்னீரே, உன்னை கனம் பண்ணுகிறவளை நான் கனம் பண்ணுவேன் என்று சொன்னீரே. அந்த கனத்துக்குரிய பாத்திரமாய் நாங்கள் நடந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்வீராக. தெய்வ வார்த்தையில் ஆண்டவரே இயேசுப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பிரயோஜனமாய் இருக்க தெய்வம் உதவி செய்யுங்க. ஒரு வாலிப மகன் ஐயா, அந்த வார்த்தை என்ன குத்தி கிழிக்கிட்டோன்றா சுவாமி. ஆண்டவரே இன்றைக்கு கடுமையாய் வந்தான். இன்றைக்கு அப்பா நாங்கள் சோர்ந்து விடுகிற ராஜா, ஆனா எங்களை உடைத்தாதான் அப்பா எங்களை உருவாக்க முடியும். எங்களை உடைத்தாதான் சுவாமி, ஒரு குழவன் கையில அந்த களிமண் உடைத்தாதான் ராஜா உருவாக்க முடியும். அப்பா அப்படி உடைக்கத்தக்கதாய் பரிசுத்த ஆவியானவர் இடைப்படுவீராக. இந்த வார்த்தைகளினாலே தேவன் இடை கட்டுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாம் கிருபை. என்னது? எல்லாம் கிருபனோன்னு எந்த பெண் ஞாபகம் வர சொல்லுங்க? கிருபனோன்னு யார் தான் ஞாபகம் வரும்? கிருபைன்னா எனக்கு என்னதான் ஞாபகம் வரும்? நான் அதிகமா மரியாதை விட கிருபை பெற்றவர். மரியாதை ஒரு தடவை தான் என்ன பண்றாங்க, கிருபை பெற்றாங்க. ஆனா நான் மரியாதை விட அதிகமா என்ன பண்ணியிருக்கேன், கிருபை பெற்றிருக்கிறேன். அதனால மரியாதை கிருபைனாலுமே நீயே கிருபை பெற்றவர். நம்மளுக்கு அவங்கள காட்டில நிறைய கிருபை ஏசப்பா கொடுத்துருக்க. அதனால அதிக கிருபைன்னு யார் தான் ஞாபகம் வரணும்? என்னதான் என்ன பண்ணும், ஞாபகம் வரணும். மரியாள் ஒரு தடவை தான் தேவதூதன் வந்து என்ன சொன்னாரு, கிருபை பெற்றவளே நீ வாழ்க. எத்தனையோ நாட்கள், எத்தனையோ வாரங்கள், எத்தனையோ மாதங்கள், எத்தனையோ நாட்கள்ல நம்மளுக்கு தேவன் என்ன பண்ணிருக்காரு, கிருபை. நம்ம இங்க நிக்கிறது என்னதான், கிருபை தான். அந்த கிருபையை நம்ம எப்பவுமே நினைச்சா, கிருபைன்னு யார் தான் ஞாபகம் வரணும்? நான் தான்ப்பா அதிகமா கிருபை பெற்றவள், கிருபை பெற்றவள் நான் தான்ப்பா உம்மிடத்திலிருந்து அதிக கிருபை பெற்றவள். நான் இன்னைக்கு ஒரு சகோதரியை குறித்து எடுக்கும் போது அவங்க டைட்டிலே கிருபை பெற்றவள், கிருபையும் தயவும் பெற்றவள். என்ன பண்ண அதுக்கு போட்ட, அதுக்கேற்ற மாதிரி மகன் ஆராதனை வேலை என்ன பண்ற, கிருபை. அவள் வாளாய் இருந்தவள் எங்கேயோ தேவன் அவளை தலையாய் உயர்த்தி வச்சார். தேவன் என்ன பண்ணாரு, இன்னைக்கு நம்ம எங்கேயா போனா நம்மளை யாரையாவது அடையாளம் தெரியலன்னா நம்ம என்ன சொல்லுங்க? இப்போ என்னை யாரையாவது அடையாளம் தெரியலன்னா நான் யாரை அடுத்தது சாருவேன்? எங்கள் அப்பா தெரியுமா சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? இந்த கோடம்பாக்கத்தில் எங்கள் அப்பாவை யாருக்குமே தெரியும். எங்கள் மாமனார் ரொம்ப ஃபேமஸ் பெற்ற ஆள். அதனால எங்கள் மாமனார் தான் என்ன பண்ணுவோம், இங்கே சப்போஸ் அவர் போனார்னா இன்னைக்கு சர்ச்சு வச்சுன்னு இருக்கிறதுனால எல்லாருக்கும் தெரியும். சர்ச்சு இல்லாத காலத்தில் என்ன யாரையாவது தெரியாதுன்னா நான் உடனே யாரை யூஸ் பண்ணுவேன்?
எங்கள் அப்பாவை தெரியுமா, எங்கள் அம்மாவை தெரியுமா, எங்கள் அம்மா இங்கே பழக்காள் அப்படின்னா அவங்க பேர் சொன்ன எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஒரு பெண்ணை தேவன் சிறுமையாய் அடிமையாய் கொண்டு வந்த ஒரு பெண்ணை தேவன் என்ன பண்றாரு, உயர்த்தி வச்சு, உயர்த்தினா அவ்வளோ உயர்வு, அவ அவ்வளோ தேவனிடத்திலிருந்து கிருபை பெற்றதுக்கு காரணம் நான் காமிக்கிறேன். உங்களுக்கு யாருக்காவது இருக்கா? பழைய ஏற்பாட்டில் ஒரு ஸ்திரீ, நான் உங்களுக்கு குழு கொடுக்குறேன். புது ஏற்பாடுல பழைய ஏற்பாட்டில் ஒரு ஸ்திரீ சொல்லுங்க. யாரு? எஸ்தரா? ரூத்தா? என்ன கேள்வி கேக்குறீங்க? தேவன் அவங்களை கனத்துக்கு மேல கனம் கொடுத்தார், கனத்துக்கு மேல கனம் கொடுத்தார். பழைய ஏற்பாட்டுல 2 ஸ்திரீ தான் இருக்காங்களா? ஒன்னு ரூத்து, இன்னொன்னு எஸ்தரா. யார் சொன்னது? எஸ்தர். சொல்லுங்க. அப்புறம் சரியா இருந்துச்சுன்னா அப்புறம் நான் தான் சொன்னேன்னு சொல்லக்கூடாது. தப்பா இருந்தாலும் சரியா இருந்தாலும் தேவ சமூகத்துல நம்ம என்ன பண்ணோம்? யார் எஸ்தர் சொன்னது, யார் ரூத்து சொன்னது? ஓகே. ஆனா இவர்கள் 2 பேரிலும் தேவன் அதிகாரங்களை வச்சிருக்காரு. இவங்க 2 பேரும் எப்படியாப்பட்டவங்க தான்? எனத்தை விட்டு ஜனத்தை விட்டு தேவன் பிரித்து வந்தவர்கள் தான். எஸ்தர் இஸ்ரவேல் கோத்திரத்தால இருந்தாலும் வரும்பொழுது எப்படியா தான் வர, அந்த தேசத்திற்கு அடிமையா தான் வராங்க. தேவன் என்ன பண்றாரு, அந்த இடத்துல வரும்போது பெரிய, எங்க அப்பா யார் தெரியுமா, இஸ்ரவேல்ல ஒருவேளை அவங்க அப்பா அம்மா பேர் தெரிஞ்சிருக்கலாம். ஆனா இந்த நாட்டுக்கு வரும்பொழுது அவ எப்படியா வரா, மொர்தெகாயோட அடிமைகளாக தான் தேவன் கொண்டு வர. அந்த அடிமை பெண்ணை தேவன் எப்படி தெரியுமா உயர்த்துறாரு? எடுத்து வாசிங்கப்பா. எஸ்தர் எடுங்க. எஸ்தர் 1:1 வாசிங்க. இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரையில உள்ள எத்தனை நாடு? 127 நாடுகள் அரசாண்ட அகஸ்வேருவின் சம்பவித்ததாவது ராஜாவாகிய அகஸ்வேரு சூசன் அரண்மனையில் இருக்கிற வீற்றிருந்தார். அவன் தன் ராஜ்யத்தின் 3ஆம் வருஷத்திலே தன்னுடைய பிரபுக்களுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் விருந்து பண்ணினான். மகத்தானவர்களுக்கும் நாடுகளின் அதிபதிகளுக்கும் பிரபுக்களுக்கும் அவர்கள் அவன் சமூகத்திலே வந்திருந்தார்கள். அநேக நாளாகிய 180 சரியா படிங்க. 180 நாளளவும் விளங்க செய்து கொண்டிருந்தார். ஒரு நாள் 2 நாள் என்ன பண்ணுவாங்க? விருந்து வைப்பாங்க. இவர் எத்தனை நாள் வைக்கிறாரு? 180 நாள். என்னதான் நடக்குது? எத்தனை நாட்டுக்கு வைக்கிறாரு? 127 நாடுகளுக்கு என்ன பண்றாரு? விருந்து என்ன பண்றாரு? ஆயத்தப்படுத்துறாரு. அந்த விருந்துல எவ்வளவு நாள் நடக்குது? 180 நாளா நடக்குது. தேவ பிள்ளையே, ஒரு மனிதனை தேவன் எத்தனையாய் உயர்த்தி வச்சு கீழே கடந்த என்ன மேல தூக்கி வச்சு என்ன பண்றாரு? உயர்த்தி வைக்கிறார். 127 நாட்களுக்கு அவன் சொந்தக்காரன். அவன் 127 நாட்டை என்ன பண்றான்? ஆள்றான், அரசாள்றவனுக்கு 180 நாட்கள் வரைக்கும் என்னதான் விருந்து நடந்துட்டு இருக்கு. வாசிங்கப்பா. நாட்களில் முடிந்த போது வந்திருந்த பெரியோர் முதல் சிறியோர் மட்டுமுள்ள 7 நாள் விருந்து சேவித்தார். அங்கே
பரிவாரப்பட்டது செய்யலாம் என்று முறைப்படி என்ன பண்றாரு? நியாயமா நடத்துறாரு. என்ன பண்றாரு? எல்லா காரியத்தையும் ஊழியக்காரங்களும் அழைக்கிறாரு, பிரபுக்களையும் அழைக்கிறாரு, எல்லோரையும் சிறியோர் முதல் பெரியவர் வரை என்ன பண்றாரு? எல்லாரையும் அழைச்சி ராஜஸ்திரீக்கு என்ன கனத்தை கொடுக்கணுமோ அது என்ன பண்றாரு? இவரு நேர்த்தியா செய்யறார். அப்படி நேர்த்தியாய் ஒரு மனிதன் என்ன பண்ற? தேவன் நடத்துகிறார். வாசிங்க வாசிங்க. ஒருவனும் பலவந்தம் பண்ணவில்லை, ராஜஸ்திரீயாகிய வஸ்தியோ அரண்மனையிலே ஸ்ரீகளுக்கு என்ன பண்றாங்க? அவர் தனியா என்ன பண்ற? தன் ஊழியக்காரர்களுக்கும் தன் மந்திரிமார்களுக்கும் எல்லாருக்கும் அவர் தனியா என்ன பண்றாரு? விருந்து பண்றாரு. இவங்க என்ன பண்றாங்க? தன்னுடைய ஊழியக்காரர்களுக்கு கூட இருக்கிறவங்களுக்கு என்ன பண்றாங்க? இவங்க ஒரு விருந்து பண்றாங்க. தனித்தனியா விருந்து நடந்துட்டு இருக்கா. வாசிங்க. 7ஆம் நாளிலே களிப்பாய் இருக்கும் பொழுது அவங்க எப்படியாப்பட்டாங்க? மகா ரூபவதி. மகா ரூபவதி, அப்பா நீ உன்னுடைய ஆட்களுக்கு விருந்து செய்யறாம நானும் என்ன பண்ணுடைய என்னுடைய ஆட்களுக்கு விருந்து. மகா புத்திசாலி. நீ ஒரு பக்கம் என்ன பண்ணு? ஜனங்களை ஒரு பக்கம் இது பண்ணு. நான் என்ன பண்றேன்? என் பெண்களை ஒரு பக்கம் ஆயத்தப்படுத்துற. மகா ரூபவதியும் வாசிங்க இருந்த வஸ்தியின் சௌந்தரியத்தை ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வந்துட்டா அந்த பொண்ணை என்ன பண்ணுவாங்க? எல்லாருக்கும் முன்னாக சொல்லுவாங்களா? பார்ப்பாங்களா? என் பொண்டாட்டி பத்தி எவ்வளவு அழகா இருக்கு காட்டுவாங்களா? காட்ட மாட்டாங்களா? அப்படி என்ன பண்றார்? ராஜ அரண்மனையிலே வஸ்திய வந்து என்ன பண்ண நிக்க வைக்கணும்னு ஒரு ராஜ அழைப்பிடுகிறார். வாசிங்கப்பா. ராஜ கிரீடம் தரிக்கப்பட்டவளாய். ராஜ கிரீடம்னா நீ ராணிய என்ன பண்ண வந்து அரண்மனையில கிரீடம் தரிச்சா யார் தான்? அந்த அம்மா ராணி தான். கிரீடம் இல்லைன்னா கூட யார் தான்? ராணி தான். ஆனா அந்த ராணிக்குரிய தோரணம் எதுல தெரியும்? கிரீடத்துல தெரியும். நீ ராஜ கிரீடம் தரிக்கப்பட்டவளா நீ என்ன பண்ணும்? வரணும். இது யாருடைய உத்தரவு? யாருடைய உத்தரவு? ராஜாக்காக தான். யாரு? ராணிக்காக? ஆதாமுக்காகத்தான். ஆதாமுக்காக தானே ஏவாளு. ஆதாம பார்த்து அப்படித்தானே சொல்ற, நீ தனிமையா இருப்பது நல்லதல்ல. அதனால தானே தேவன் என்ன பண்றாரு? ஏற்ற துணிய. இன்னைக்கு எல்லாம் ஏதோ ஒரு துணியா அமையறதுனால தான் எல்லாம் எப்படியா மாறுது? தொல்லையா? அதுங்க போய் அதுங்களாம் அமைச்சிக்கிறதுனால அது ஏற்ற துணியா அமைய மாட்டுது. ஏதோ ஒரு துணியை என்ன பண்ணுது? காலத்துக்கு என்ன பண்ணுது? அந்த எலும்பு போய் சரியா ஃபிக்ஸ் பண்ணாம குத்திக்கிட்டே இருக்கு. ஆப்ரேஷன் சரியா பண்ணலன்னா தெரியும்ல, எலும்பு என்ன பண்ணும்? ஒன்றுக்கு ஒன்று சரியா ஒட்டாது, நவுந்துடல. அது என்ன பண்ணும்? அப்பப்போ ஒரு ஒரு சைடு இப்படி படுக்கும்போது அப்படி படுக்கும்போது என்ன பண்ணும்? சில சமயம் குத்தம்ல, வேதனை என்ன பண்ணும்? கொடுக்கும். ஏன்னா அவருக்கு பிளேட் வச்சிருக்கிறோம், அவருக்கு தெரியும். அது என்ன பண்ணும்? வேதனையை உண்டு பண்ணும்ல. அந்த மாதிரி தான் எப்பவுமே ஒரு வார்த்தைக்கு நம்ம என்ன பண்ணோம்? நம்ம மேலே இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணோம்? கீழ்ப்படிய கற்றுக்கணும். அதனால தானே மேலே வச்சிருக்காரு அவங்கள. இல்லை, ஒருத்தவங்களை ஆலோசனை கொடுக்குறவங்களுக்கு கீழே நம்ம என்ன பண்ணோம்? எப்பவுமே கீழ்ப்படிஞ்சு. அதனால தான் தேவன் சொல்ற, கர்த்தருக்கு எப்படி நீங்கள் கீழ்ப்படுகிறீங்களோ அதே போல் உங்கள் உலக எஜமானுக்கு நீங்கள் என்ன பண்ணோம்? ஏன்னா உங்களுக்கு கர்த்தர் தெரியாது. யாருக்கு தான் கர்த்தர் தெரியும்? எனக்கு தான் கர்த்தர் தெரியும். அதனால நான் என்ன பண்ண? அந்த இடத்துல கர்த்தர் என்னை எப்படியெல்லாம் நடத்துறாரு. என் உண்மையை கண்டு, என் நியாயத்தை கண்டு, என் தாழ்மையை கண்டு. நேற்று தினத்தில் எங்கள் ஓனர் அம்மாவை பற்றி ஜோஷ்வா கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவ்வளோ உயர்வு தேவன் அவ்வளோ உயர்த்தி வச்சிருக்காரு. ஆனால் உங்களுக்கு கடவுள் தெரியாது. ஆனால் அவ்வளோ தாழ்மை. அதனால தான் சொன்னேன், கடவுள் தெரியுன்னா கூட தாழ்மை உள்ளவனுக்கு தேவன் என்ன கொடுக்குறாராம்? கிருபை என்ன பண்றாரு? அவ்வளோ தாழ்மை. நான் ஒரு வேலை செய்கிறேன்ற அந்த இதுவே இருக்காது அவங்களுக்கு. ஒரு காஃபி போட்டு கொடுத்தா தேங்க்ஸ் அக்கா. ஏதாவது ஒன்று எடுக்கணுன்னா ஒரு ஸ்பூன் எடுக்க வந்தால் நான் நின்றுட்டு இருப்பேன், அக்கா கொஞ்சம் சாரி ப்ளீஸ் மூவ் பண்ணுங்க. என்ன பண்ணுவாங்க? நிறைய கற்றுக்க வேண்டியது. அவ்வளோ பெரிய இடத்துல இருந்து தாழ்மையை தேவன் என்ன பண்ணுறாங்க? நான் யோசிப்பேன், நான் கர்த்தருக்குள்ளே இருக்கிறேன், இன்னும் என்ன பண்ணும்? தாழ்மை கற்றுக்கணும். ஏசப்பா, கர்த்தர் அறியாத பிள்ளைகள் மேன்மையா இருந்த போதிலும்
அவங்க என்ன பண்றாங்க, என்கிட்ட தாழ்மைய காமிக்கும் போது நான் யோசிக்கிறேன், நான் ஆண்டவருடைய பிள்ளை, என்கிட்ட இன்னும் என்ன பண்ணும், எத்தனை தாழ்மை காண படணும் அப்படின்னு என்ன பண்ணும், ஒவ்வொரு நாளும் கத்துக்கணும். அவங்க கிட்ட என்ன, அவங்களுக்கு கடவுளே தெரிய, கடவுள் தெரியலாம் கூட என்ன தெரியுது, தாழ்மை தெரியுது, தேவன் அதனால தான் அவங்களை உயர்த்தி வச்சிருக்காருன்னு என் மகன் கிட்ட நேற்று சொன்னேன். உயர்த்தி வச்சிருக்காரு, ஏன்னா அவர் சொல்லிட்டார், தாழ்மை உள்ளவனுக்கு என்ன பண்ணுவேன், கிருபை. நல்லோர் மேலும் தீயோர் மேலும் என்ன பண்ணுவாரு, அவரு என்ன பண்ணுவாரு, மழையை வர்ஷிக்க பண்ற தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளையே. அவங்க கேட்கிற, அவங்க கடவுள் இல்ல, கடவுள்னா கூட அவங்க கிட்ட தாழ்மை இருக்குது, அதனால கிருபையை தேவன் என்ன பண்றாரு, பொழிய வச்சுட்டே இருக்கு. அதனாலதான் அந்த உயர்வு. தாழ்மையில நம்மளை நினைத்தவரை, தாழ்மையில நினைச்சவங்களை நம்ம என்ன பண்ண என்னைக்குமே மறக்க கூடாது. வாசிங்க வாசிங்க. அழைத்து வர வேண்டும் என்று ராஜாவும் கூட இருக்கிற எல்லாரும் பிரதானிகள் என்ன பண்றாங்க, அங்க சேர்ல உட்காந்துட்டு இருப்பாங்களா, மந்திரி மாதிரி இவங்க அவங்கன்ட்டு எல்லாரும் வரும்போது எல்லோருக்கும் முன்பாக ராஜா என்ன பண்றாரு, ஒரு வார்த்தைய சொல்றார். ராஜா ஒரு வார்த்தையை சொல்லும் போது, இப்போ வாசிங்க. கட்டளைக்கு ராஜஸ்திரீயாகிய வஸ்தி, அப்பா என்ன சொல்லிட்டாங்க, வரமாட்டேன். ராஜா சொன்ன கட்டளைக்கு என்ன பண்ணிட்டாங்க, தீர்மானமா வரமாட்டேன்ட்டு என்ன பண்ணிட்டாங்க, ஆணித்தனமா. அந்த வார்த்தையோட வேல்யூ அவங்களுக்கு தெரியாதபடிக்கு என்ன பண்ணிட்டாங்க அந்த நாட்கள்ல. நான் யாரு, நான் யாரு, ராணி. ராஜாவால தான் ராணியான என்ன பண்ணல தெரியல, யாராலதான் என்னவான, ஏசு ராஜாவால தான் இன்னைக்கு ராணியா என்ன பண்றேன் வந்து நிக்கிறேன். ஒருவேளை ஆண்டவர் சொல்லும் பொழுது நான் என்ன பண்றேன், சில சமயங்கள்ல தீர்த்து என்ன பண்றேன், சில காரியங்களை ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய காரியத்தின் நிமித்தமா நான் என்ன பண்றேன், தீர்த்தமா ஆண்டவர் கிட்டயே. ஆண்டவர் ஸ்ட்ரெயிட்டா வந்து சொல்லுவாரா, ஆண்டவர் இப்ப இவ்வளவு பேர் சொன்னா சிரிச்சிடுறானுங்க வேற. அனீஷ் எதுக்குடா, ஆண்டவர் வந்து ஸ்ட்ரெயிட்டா சொல்லுவாரா, எப்படி சொல்லுவார்ப்பா, யார் மூலமா சொல்லுவாரு. இப்ப எப்படி ராஜா வந்து அநேக பிரதானிகளுடைய ஆலோசனை கேட்டு அவர் ஒரு வார்த்தை சொல்லி இவங்க எல்லாம் கூட இருந்து என்ன பண்றாங்க, அப்போ என்னுடைய காரியத்தின் நிமித்தமா நான் இருதயத்துல ஒரு காரியத்தை தீர்மானம் வச்சுட்டு நான் என்ன சொல்றேன், வரமாட்டேன். இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கிங்க. நான் பண்ண மாட்டேன், நான் செய்ய மாட்டேன், நான் இடம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. வஸ்தி என்ன சொன்னாங்க, வரமாட்டேன். தீர்த்தமா என்ன பண்ணிட்டாங்க, வரமாட்டேன். இதை எழுதி வச்சுக்கோங்க. வரமாட்டேன் என்று சொன்னால் அப்போது ராஜா, யாரது ராஜா என்ன ஆயிட்டாரு, உலகத்தான் அவன். ஒரு வார்த்தைக்கு ராணி செவி கொடுக்கலன்னா என்ன ஆயிட்டாரு, கடும் கோபம் அடைந்துட்டார். நம்ம ஏசு ராஜா கோபப்பட மாட்டார், நம்ம என்ன பண்ணக்கூடாது, நினைக்க கூடாது. நீங்க சங்கீதத்துல 2வது வசனத்தை வாசி பார்த்தா, குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியில. நீங்க பிரயாசப்படுறீங்க பத்தியா, சர்ச்சுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்றது, ஆலயத்துல குமாரன் ஒரு நாள் கோபம் கொள்ளுற நாட்கள் வரும். இந்த வழியில நாம் அழிந்து போகாதபடிக்கு நம்ம நினைக்கிற ஏசு ராஜா கோபம் வராது. அவர் ஆட்டுக்குட்டி, எப்படியாப்பட்ட ஆட்டுக்குட்டி, வாய் திறக்காத, ஆனா எனக்கு வாய் இருக்கும், நான் என்ன ஒன்னால பேசுவேன். அவர் என்ன பண்ணக்கூடாது, வாய் திறக்காத ஆட்டுக்குட்டியே என்ன முன்னாடி இல்ல. அவர் யூத ராஜ சிங்கம். அவர் வெளிப்பட்டா கூட அக்கினியா தான் வெளிப்படுவாரு. பட்சிக்கிற அக்கினியா என்ன பண்ணுவார், தேவன் வெளிப்படுவாரு. நீங்க மோசேயை கேட்டு பாத்தீங்கன்னா தெரியும், அந்த அற்புத காட்சி என்ன பண்றாரு, கண்றாரு. எலியாவை கேட்டீங்கன்னா சொல்லுவாரு, அக்கினி என்ன பண்றாரு, அப்பா நான் ஒருவன் மாத்திரம் தான் மீந்திருக்கேன். நீங்க என்ன பண்ணும், எனக்காக இந்த ஜனங்கள் மத்தியில 850 பேர் எனக்கு எதிராக நிக்கிறாப்பா. ஒரு பக்கம் ஒபேதியா
ஏமாத்தி கொண்டு இருக்கிறான் தீர்க்கதரிசிகளை. இவங்க எல்லாம் என் கண்ணு முன்னாடியில, நான் ஒருவன் மாத்திரம்தான் இருக்கேன். என் பெரிய தேவன் இருக்கிறார், அவர் எனக்காக அக்கினி இறக்குவார். அதே எலியா நீங்க கொஞ்ச நாள் அப்புறம் கொஞ்சம் பாத்தீங்கன்னா, போதும் கர்த்தாவே போது என்ன சொல்லுவாரு? அவரை கண்டிப்பார் தேவன். தேவ பிள்ளையே, நம்ம ஏசப்பா ரொம்ப மன்னிக்கிற இதுன்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது, நினைக்க கூடாது. கடும் கோபம் அடைந்தார் ராஜா. உலகத்தான் ஒரு வார்த்தை ராணி மீறி நடக்கும் போது அவனுக்கு என்ன வருது? கோபம் வருது. ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், குமாரன் கோபம் கொள்ளாமலும். அந்த வார்த்தை எப்பவுமே எனக்கு ஞாபகம் இருக்கும். நீ ஏதாவது மீறி நடந்தானே, அப்பா உங்களுடைய கோபம் என் மேல வரக்கூடாது. குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியில நம்ம என்ன பண்ணக்கூடாது? அழிய கூடாது. அழிய கூடாதுன்றதுனால தான் சொல்றாரு, அப்பா உம்முடைய நாமத்தின் நிமித்தம் நாங்கள் அற்புதங்களை செஞ்சோம், அடையாளங்களை செஞ்சோம், இங்க ஜெபத்துக்கு போனோம், அங்க ஜெபத்துக்கு போனோம், நாங்க சர்ச்சில் ஊழியக்காரரா இருந்தோம், எல்லாமே இருந்தோம்ப்பா. நாங்க இந்த போஸ்டிங்ல இருந்தோம், நாங்க அந்த போஸ்டிங்ல இருந்தோம், நாங்க எல்லா ஊழியக்காரோட உடன் ஊழியக்காரியா இருந்தேன், நான் எல்லாமே செஞ்சப்பா. ஆண்டவர் என்னை பார்த்து என்ன சொல்லக்கூடாது? கடும் கோபத்துல சொல்லுங்களேன். கர்த்தர் உங்களை ஆமென், கிருபை பெற்ற ஆமென். நம்மளை பார்த்து என்ன சொல்லுவாரு? உன் நாமத்துல இதை செஞ்சோம் அதை செஞ்சோன்னு சொல்லும்போது என்ன சொல்லுவாரு? என்னை விட்டு அகன்று போங்கள் அக்கிரம சிந்தை காரரே. அந்த கோபத்தினால வர வார்த்தை. என் செல்லமே என்னை விட்டு அகன்று போன சொன்னாரு. அக்கிரம சிந்தை உள்ளவர்களே என்னை விட்டு என்ன பண்ணுங்க? கோபத்தினால் வர வார்த்தை. ராஜா இப்ப அப்படிதான் வஸ்தி மேல என்ன பண்ற? கடும் கோபம். இவ்வளவு பேர் ஜனங்கள் மத்தியில தேவன் அவர் ராஜா என்ன பண்ற? அழைக்கிறாரு, அழைப்பிடுகிறாரு. அந்த அழைப்பு அவளால் என்ன பண்ண முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. ராஜாக்காகத்தான் நீ ராணியா அமைக்கப்பட்ட. அந்த சிந்தனை தெரியாதபடிக்கு அவன் என்ன பண்ணிட்டா? மூர்க்கம் அடைந்து. வாசிங்கப்பா, கடும் கோபம் உண்டு. தனக்குள்ளே மூர்க்க வெறி கொண்டான். அச்சமயத்தில் கட்டளையின்படி ராஜஸ்திரியாகிய வஸ்தி, வஸ்தின் சாதாரணமா சொல்ற, எப்படி சொல்றாங்க அவளை? ராஜஸ்திரியாகிய வஸ்தி செய்யாமல் போனது நிமித்தம் தேச சட்டத்தின்படி அவளுக்கு செய்ய வேண்டியது என்ன என்று கேட்டார். ராஜஸ்திரியாகிய வஸ்தி ராஜாவுக்கு மாத்திரமல்ல, ராஜாவுக்கு மாத்திரல்ல, அவனுக்கு ஆலோசனை கொடுக்கிற யாரையுமே என்ன பண்ணல அந்த அம்மா. வாசிங்க. சகல பிரபுக்களும் சகல ஜனங்களும் கூட அநியாயம் செய்தால், ராஜாவாகி அகேஸ்வர் அநியாயம் செஞ்சிட்டாலாம். ராஜாவின் வார்த்தைக்கு மதிப்பில்லைன்னா அது என்னதானா? நம்ம சொல்றோம், நான் இன்னும் அநியாயம் செய்யறேன், கடவுள் எனக்கு என்ன பண்ற சோதனை மேல. இயேசு ராஜாவுடைய வார்த்தைக்கு நீ மதிப்பு கொடுக்கலனாலுமே நீயும் நானும் எப்படியா மாறிடுறோம்? அநியாயக்காரங்களா மாறிடுறோம். அது நம்மளுக்கு தெரியல. வார்த்தையை மீறி நடக்கிறது, வார்த்தைக்கு கீழ்ப்படியாது நடக்கிறது, வார்த்தைக்கு இடம் கொடுக்காது நடக்கிறது என்னதான்? அநியாயம்தான். அந்த வார்த்தை தான் இன்னைக்கு என்னை உயர்த்தி வச்சிருக்கு. அந்த வார்த்தை தான் என்னை உருவாக்கி வச்சிருக்கு. அந்த வார்த்தை தான் இன்னைக்கு என்னை நிக்க வச்சிருக்கு. கீழே கடந்து என்ன என்ன பண்ணிருக்கு? மேல தூக்கி வச்சிருக்கு. அந்த வார்த்தை நீ கீழாவாமல் எப்படி ஆவ? வேளாவ. நீ வாளா இருந்திருப்ப உலகத்துல. தேவன் இன்னைக்கு என்ன தலைய வச்சிருக்காரு. அந்த வார்த்தை கிருப மேல கிருப கொடுத்து என்ன என்ன பண்ணிருக்காரு? உயர்த்தி வச்சிருக்க. அந்த கிருபையோட வேல்யூ என்ன பண்ணல. ஆனா
கிருபை பெற்றவளே நீ வாழ்கன்னு அது யாருக்கு? அடுத்தவங்களுக்கு என்ன பண்ண மாட்டோம்? அந்த வார்த்தையை கொடுக்க மாற்றோம். உன் கண்ணீர் எல்லாம் ஆண்டவர் துடைப்பார். அந்த வார்த்தை எனக்கு தான். உன் வேண்டுதெல்லாம் என்ன பண்ணுவார்? கேட்பார். அந்த வார்த்தை யாருக்கு தான்? எனக்கு தான். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டேன்னா அது யாரு சொல்றாங்க? மற்றவங்களுக்கு சொல்றாங்க. இன்னமும் நம்ம சர்ச்சில் நீங்க என்ன பண்ணுங்க, அப்படியே தான் உட்காருவீங்க. என்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் உடைக்க கொடுக்குறீங்களோ தேவன் உருவாக்குவார். தேவ பிள்ளையே, ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்க உடைக்க உடைக்க தேவன் உருவாக்குறவரா இருக்கிறார். தேவனுடைய கோபத்துக்கு ஆளாகாதபடிக்கு அவ ராஜா சொன்ன ஒரு வார்த்தைக்கு ஒரே வார்த்தை தான் சொன்ன. என்ன சொல்லிட்டா? வரமாட்டேன், வரமாட்டேன். வேற எதுவுமே அவ பேசல. ஏதாவது பேசினான்னு போட்டுக்குதா? ஆனா அவ அநியாயம் செஞ்சது எத்தனை பேரை காட்டுறாங்க? ராஜாவுக்கும் ராஜ சமூகத்துக்கும் பிரதானிமார்களுக்கும் ஜனங்களுக்கு என்ன பண்ணிட்டாவ? அவளை கொண்டு தேவன் பெரிய காரியம் செய்ய வச்சிருப்பார். ஒருவேளை அந்த இடம் கொடுக்காதபடிக்கு வரமாட்டேன் என்று ஒரு சொல்லி நிமித்தமா அவளுடைய வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு பாருங்க. வாசிங்கப்பா. இல்ல, அந்த வசனத்துல இருந்து வாசிங்க. ஜனங்களுக்கும் சகல பிரபுக்களுக்கும் சகல ஜனங்களுக்கும் கூட அநியாயம் செய்தால் ராஜாவாகிய அகஸ்வேரு ராஜஸ்திரியாகிய வஸ்தியை சொன்னபோது அவர் வரமாட்டோம் என்கிற செய்தி எல்லா ஸ்திரீகளுக்கும் பிரசித்தமானால், பாத்தீங்களா? ராஜாவில இருந்து எங்க கொண்டு வந்துட்டாங்க? கடைசியில எங்க கொண்டு வந்துட்டாங்க? ஒரு ராணி செய்கிற ஒரு காரியம் அந்த நாட்டு ஜனங்களுக்கு எப்படி அநியாயமாவும் நம்ம யோசிச்சிருப்போம்ல. ராஜாக்கும் ராணிக்கும் தான் என்ன பண்ணுது, இது சம்பந்தம் நடந்துட்டு இருக்கு. ஆனா ஜனங்களுக்கு எப்படி அநியாயம் செய்யலாம் நம்ம திங்க் பண்ணுவோம்ல. ஒரு ராணி செய்கிற காரியம் இன்னைக்கு ராஜாவை நீ மதிக்கலனா இந்த நாட்டு பெண்கள் எப்படி தங்க புருஷர்கள் என்ன பண்ணுவாங்க? மதிப்பாங்க. அப்ப தேவன் நம்மள எல்லாம் ஒரு முன்மாதிரியே என்ன பண்றாரு? வச்சு இருக்கிறாரு. வச்சு இருக்கும் போது கிருபையை நம்ம என்ன பண்ணிக்கணும்? பயன்படுத்திக்கணும். கிருபையை நம்ம பயன்படுத்திக்காத, நான் இதுக்கு வரமாட்டேன், அதுக்கு வரமாட்டேன், நான் இது பண்ண மாட்டேன், அது பண்ண மாட்டேன்னா நம்ம அநியாயம் செய்கிறவளாயிடும். கர்த்தருடைய கோபம் நம்ம மேல என்ன பண்றோம்? அதனால்தான் அவர் சொல்லுவாரு, குமாரன் கோபம் கொள்ளாமல், அப்பா இந்த வழியில நாங்க நடக்கிறோம்ப்பா, பாவம் நிறைந்த உலகத்துல நாங்க என்ன பண்ணி கொண்டு இருக்கோம்? வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த கோபம் எங்க மேல என்ன பண்ணக்கூடாது? பற்றி எரிய கூடாது. குமாரன் கோபம் கொள்ள ஆரம்பிச்சார்னா, இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே வழியொன்றும் அறியாமல் தவிக்கையிலே, இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே வழியொன்றும் அறியாமல் தவிக்கையிலே மறந்தீரோ என்று சொல்லி அழுதேன் ஐயா, மறந்தீரோ என்று சொல்லி அழுதேன் ஐயா, மறப்பேனோ என்று சொல்லி அழைத்தீர் ஐயா, மறப்பேனோ என்று சொல்லி அழைத்தீர் ஐயா. குமாரன் கோபம் கொண்டால் இருள் நம்மள என்ன பண்றோம்? சூழ்ந்து கொண்டு. இமை பொழுது நம்மளை கைவிட்டா கூட என்ன பண்ணிடுமா? அந்த இருள் நம்மள சூழ்ந்து கொண்டுமா. நேற்று தினத்துல ஒரு சகோதரன் ஒரு சாட்சி சொல்லுமா கேட்டது. அவர் போயிட்டு என்ன பண்றாராம்? அவ்வளவுதான், வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு, இனிமே நம்மளுக்கு ப்ராப்ளம் மேல ப்ராப்ளம் என்ன பண்ணிக்கொண்டே இருக்குது. சுத்தி எல்லோரும் இருக்காங்க, கணவன் பிள்ளைகள் இருக்காங்க, மனைவி இருக்காங்க, அம்மா அப்பா எல்லோரும் இருக்காங்க. அவர் போய் ஒரு ரூமுக்குள்ள போயிட்டு, என்னால எல்லாருக்கும் உபத்திரவமா இருக்குப்பா, பிரச்சனை மேல பிரச்சனை, சூசைட் பண்ணிக்க என்ன பண்றாராம்? போயிட்டு ஃபேன்ல எல்லாத்தையும் போட்டாராம், சேர் எல்லாம் ஆயத்தப்படுத்திட்டாராம். கரெக்டாக மாட்ட போகிற நேரத்தில் ஒரு ஃபோன் வருது. அவர் எப்பவுமே ஃபோன் சைலண்டில் தான் போட்டு வைப்பாராம், எப்பவுமே என்ன பண்ண மாட்டார், ஆன் பண்ண மாட்டார். ஆனால் அன்றைக்கு ரிங் ஆகுதான். ரிங் ஆனால் ஊழியக்கார் பேசுகிறாராம். அவர் சொல்கிற, இந்த சாட்சியெல்லாம் சொன்ன நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் நம்புவேன், நான் நம்புவேன், நான் நம்புகிறவர் பெரியவர். அதனால இந்த காரியெல்லாம் நம்ப முடியாததுக்கு அப்பாற்பட்டு செய்கிறவர் தான் என் இயேசு. நம்ப முடியாது, உலகத்தை என்ன பண்ணுவான்? இயேசுவை பிரஸ்தாவப்படுத்துறதுக்காக இவங்க பொய் சொல்றாங்க அப்படின்னு நினைப்பாங்க.
ஆனா அந்த சகோதரன் உடைந்து தன் இருதயத்திலிருந்து என்ன பண்ற அந்த வார்த்தைய என் ஊழியக்கார் கால் பண்ணி, அப்பா என்ன பண்ற? ஐயா இங்கதான் இருக்கு, அந்த ரூமை விட்டு முதல்ல வெளியே வா. என்ன பண்றாரு? அந்த ரூமை விட்டு நீ என்ன பண்ணு, முதல்ல வெளியே வா. வெளியே வந்த பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு அவருக்கு ஃபோன் பண்ணி, ஏன் ஐயா? இல்ல, ஆண்டவர் உனக்கு ஏதோ நேரிட போதுன்னு என்னிடத்தில் என்ன பண்ணி கொண்டே இருக்கிறாரு, சொல்லி கொண்டே இருக்க. அந்த ரூம்ல இருந்து வெளியே வா, நான் இந்த மாதிரி காரியத்தை செஞ்சேன் ஐயா. அப்போ இருள் சூழ்ந்து போதுன்ட்டு யாருக்கு தெரியும்? ஏசு ராஜாவுக்கு தெரியும். ஒரு ஆளை அனுப்பி தேவன் அதிலிருந்து நம்மளை பாதுகாக்கிறவரா இருக்கிற தேவ பிள்ளையே, அந்த இருள் சூழ்ந்து கொள்ள முடியாதபடிக்கு தான் தேவன் நம்மளை ஒவ்வொரு நாளும் வார்த்தையில் என்ன பண்றாரு, புடமிட்டு கொண்டே இருக்கிறார். தவறி மிஞ்சி நடக்கிறோம், தவறி பேசுறோம், மீறி போகிறோம், எல்லா காரியத்தையும் செய்யறோம். தேவன் ஒவ்வொரு காரியத்தையும் சுட்சித்து கொண்டு வருது. எதுக்கு தெரியுமா? நீ இவ்வளவு நாள் கிறிஸ்தவ மகளா வாழ்ந்துட்ட, ஆனா என்னுடைய கோபம் வரும்போது நீ அது அநியாயக்காரியா நிக்க கூடாது. நீ எப்படியா நிக்க கூடாது? அநியாயக்காரியா நிக்க கூடாது. என் கோபம் மேல பற்றி எறியக்கூடாது. அப்படின்றதுனால தான் தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மள என்ன பண்றாரு, எச்சரிப்புக்குள்ள நடத்துறாரு. இன்னொன்னு, நம்மள தேவன் உயர்த்தி வச்சிருக்கும் போது மற்றவர்களுக்கு இடரலான காரியத்துக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, நிக்க கூடாது. தேவனை பின்பற்றமான காரியத்துக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, இடம் கொடுக்க கூடாது, சிந்திக்க கூடாது. வஸ்தி செய்கிற ஒரு காரியம் அவளுக்கு ராஜாவுக்கு மாத்திரம் இல்ல, அங்க இருக்கிற எல்லா பெண்களை கூட்டு நடத்துறியே, பெண்களை கூட்டு என்ன பண்ற, எல்லாம் பண்றோமே. வஸ்தியே, நீ ராஜாவுக்கு மதிக்கலனா பெண்கள் எப்படி தன் கணவன்மார்களை மதிப்பார்கள்? என்ன பண்றாங்க, அநியாயம் செய்யற. உனக்கு மாத்திரம் இல்ல அநியாயம் செய்யற, உன்னை உயர்த்தி வச்ச ராஜாவுக்கு நீ என்ன பண்ற, அநியாயம் செய்யற. தேவ பிள்ளையே, மனுஷனுக்கு செய்கிற காரியத்தெல்லாம் தேவன் என்ன பண்ணிடுவாரு, மன்னிச்சிருவாரு. நம் பரிசுத்த ஆவியானவரை பெற்று கொண்டு இருக்கிறோம். தேவ பிள்ளையே, குமாரவனுக்கு விரோதமா செஞ்சா கூட ஆண்டவர் மன்னிப்பார். ஆனா பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமா ஒருவன் பாவம் செஞ்சால் இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி அவன் என்ன பண்ண மாட்டாரு, மன்னிக்க மாட்டாரு. அதனால சொல்ப்பா, கோபம் கொள்ளாத அளவுக்கு நடந்து கொள்ளுங்க. நம்ம சும்மாவே நம்ம பிள்ளைங்க மேல கோவப்பட்டுறோமா? சொல்லுங்களேன். ஏதாவது தப்பு செஞ்சாதானே கோவப்படுறோம். அப்போ நம்ம சைட்ல இருந்து காரியத்தை யோசிக்கும் போது மற்றவங்க சைட்ல இருந்து என்ன பண்ண அந்த காரியத்தை, ஏன் இவங்க நம்ம மேல கோபம் கொள்றாங்க, நம்ம ஏதோ என்ன பண்ற தவறு, வஸ்திக்கு அந்த சிந்தனையே இல்லை, வரமாட்டேன் போ. என்ன பண்ணிட்டா, ஏன் ராஜா கோபம் கொண்டாரு, இவ்வளவு காரியம் என்ன பண்ற அவர் ராஜா. அதனால தான் அவர் யாரு, ராஜா. நீ செய்கிற காரியம், நீ எது நிமித்தமா வரமாட்டேன்னு சொன்னியா, அது உனக்கும் கர்த்தருக்கும் தான் என்ன பண்ணும் அறியும். ஆனா நீ சொல்லுகிற ஒரு காரியம் உனக்கு எப்படி தெரியுமா நிற்கும், ஜனங்களுக்கு முன்பாகவும். பிரதானிகளை என்ன பண்றாங்கப்பா, அவங்க எதுக்கும் கூப்பிட்டா வரமாட்டாங்கப்பா, அவங்களை என்ன கூப்பிடுறத காட்டிலும் ஒரு 10 பேர் ஆலோசனை சொன்னாங்கன்னா கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்க. கேட்கிற இடத்துல ராஜா இருக்காரு. 10 பேரை கரெக்டா வருவாங்க, கரெக்டுங்க எல்லா காரியத்தையும் செய்யறவங்க. அப்ப அவங்க சொன்னா கரெக்டா என்ன பண்ண, கேட்பாரா கேட்க மாட்டாரா? நீ ராணியா கூட இரு, ராஜா ஆலோசனை எப்படியா இருக்கணும், தீர்மானம் எப்படியா இருக்கணும், சட்டத்துக்கு உட்பட்டதா இருக்கணும். சட்டத்துக்கு உட்பட்டு இருந்தாதான் நீ ராணி. நீ ரூம்ல இருந்தாதான் அவருக்கு மனைவி. நீ ராணியா இருக்கும் போது நீ எப்படியா இருக்கிற, அந்த இடத்துல ஒரு தாய் ஸ்தானத்துல என்ன பண்ற, நிக்கிற. அப்போ நீ ஒரு காரியம், பெண்கள்லாம் தப்பு செஞ்சா என்ன சொல்லுவாங்க, அவங்க அம்மா பெரிய வாயாடி, அதனால அப்படியே வாய் இதுக்கு எப்படி இருக்கு, அப்படியேதான் இருக்கு. என்ன பண்ணுவாங்க பெண்கள் தப்பு செஞ்சா? அப்போ நீ ராஜஸ்திரி, நீயே இப்படி இருக்கும் போது உனக்கு கீழே குடியிருக்கிறாங்களே உன் ஜன பெண்கள் எப்படி இருப்பாங்க, அப்படிதானே இருப்பாங்கன்ட்டு ராஜா என்ன பண்ற, அந்த வார்த்தைகளை வாசிங்கப்பா. தங்கள் புருஷர்களை தங்கள் பார்வைக்கு எப்படி எண்ணுவாங்களாம், அற்பமா எண்ணுவாங்களாம். ஒரு மனுஷனு தேவன் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அற்பமா நினைக்கிறதுக்காக உண்டு பண்ணா. ஆதாம ஏவாள் அற்பமா நினைக்கிறதுக்காக தேவன் உண்டு பண்ணாரு. கனம் பெற்றவன் ஆதாம், தேவனிடத்துல கனம் பெற்றவன். எல்லாத்தையும் படிச்சுட்டு நீ பேர் வைப்பா, நீ பேர் வை, நீ பேர் வை, அதுங்களுக்கு சோர்வை என்ன பண்றாரு சொல்லிட்டு போறாரு. ஆனா ஏவாள் மதிக்காத்தனமா இருந்தா தேவன் அதை விடுவாரா சொல்லுங்க, விடமாட்டார்ல. அது போலதான் இங்க
ஒரு தவறு செய்யும் போது நீ ராணியா இருந்தா கூட நான் என்ன பண்ணுவேன், நிச்சயமா கேட்பேன்ட்டு சொல்ல. வாசிங்கப்பா. அன்றைய தினமே கேட்கும்போது அப்படியே சொல்லுவார்கள். மிகுந்த அசட்டையும் எரிச்சலும் விளையும் வரக்கூடாது என்றும். பாத்தீங்களா, இத நிதானமா வாசிங்கப்பா. சொல்ற ஒரு வார்த்தை எங்க போய் நிற்குது பாருங்க. இனிமே என்ன பண்ணக்கூடாது, இந்த காரியம் ஜனங்களுக்குள்ள எரிச்சலாய் பேசாதபடி விளைவிக்க கூடாது. ஒரு காரியம் என்ன பண்ணக்கூடாது, நம் நிமித்தமா அற்பமா பரப்பக்கூடாது. அதற்கு ஒரு காரியத்தை தீர்மானமாய் சொல்லுகிறார். ராஜா சம்மதித்தால், ராஜாவுக்கு சம்மதியா இருந்தால், வஸ்தியினி ராஜாவாகிய அகஸ்வேருக்கு முன்பாக வரக்கூடாது. அவ வரமாட்டேன்னு சொன்ன ஒரு வார்த்தை நிமித்தமா நீ என்ன பண்ணக்கூடாது, இனிமே ராஜாக்கு முன்பாக வரக்கூடாது. வாசிங்க. வரக்கூடாது என்றும் அவளுடைய ராஜ்ய மேன்மையை அவளை பார்க்கிலும் உத்தமி ஆகி. அப்ப என்ன பண்ணிச்சாங்க, உத்தமெல்லாம் கெட்டு போயிடுச்சு. அவங்க உத்தமெல்லாம் என்ன பண்ணிடுச்சு, ஒரு வார்த்தை நிமித்தமா அவ்வளோ நாட்கள் உத்தமமாய் நடந்த அந்த மகளுக்கு இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, ஒரு வார்த்தை தான். நீ வரமாட்டேன்னு இனிமே ராஜாக்கு முன்னாடி நிற்கவே கூடாது. ராணியாவும் நீ என்ன பண்ணக்கூடாது, அந்த ஸ்தானத்துல இருக்கவும் கூடாது. வாசிங்கப்பா. உத்தமையாகிய மற்றொரு ஸ்திரீக்கும் ராஜா கொடுப்பாராக என்று ராஜ கட்டளை பிறந்து அது மீறப்படாதபடிக்கு தேச சட்டத்திலும் எழுதப்பட வேண்டும். தங்கள் புருஷரை கனம் பண்ணுவார்கள் என்றார். இந்த வார்த்தையை ராஜாவுக்கும் பிரபுக்களுக்கும் நலமாய் தோன்றினபடினால் வார்த்தையின்படியே செய்து எந்த புருஷனும் தன் வீட்டுக்கு தானே அதிகாரியா இருக்க வேண்டும் என்றும் அந்தந்த பாஷையிலே பிரசித்த பண்ண வேண்டும் என்றும் வழங்குகிற அச்சரத்திலும் பாஷையிலும் சகல நாடுகளுக்கும் கட்டளை எழுதி என்ன பண்ணிட்டான், அனுப்பிட்டான். தேவ பிள்ளையே, இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது, நீங்க சொல்ற ஒரு வார்த்தை உங்களை ராஜ மேன்மையிலிருந்தே தூக்கிடும். ராஜ மேன்மையில வரமாட்டேன், இனிமே நீ ராஜ சமூகத்துக்கு வரக்கூடாது. உடனே என்ன பண்ணிட்டார், கட்டளை போட்டுட்டார். ஏசு ராஜா தீர்மானம் பண்ணார்னா அதுதான், நீ வேணான்னா வேணாம். நீ ஏசு ராஜா உனக்கு கட்டளை கொடுக்குறாரு, நீ அதை ரிஜெக்ட் பண்ண, நான் அதை ரிஜெக்ட் பண்ணா, நான் தேவையில்லைன்னா அவருக்கு என்னதான் இல்லை தேவை, என்னை காட்டில உத்தமனை கொண்டு வருவார் தேவன். என்னை காட்டில உத்தமி என்ன பண்ணுவார், கொண்டு வந்து நிற்பாரு. தேவ பிள்ளையே, வார்த்தைகளை கரெக்டாக என்ன பண்ணும், தேவ சமூகத்தில் சொல்லணும். வரமாட்டேன்னு சொன்னா இனிமே நீ ராஜா முகத்தை பார்க்கக்கூடாது. இனிமே உனக்கு ராஜ மேன்மை கிடையாது, இதை எல்லா நாட்டுக்கு அறிவி அப்படின்ட்டு ராஜா கட்டளை என்ன பண்றாரு, பிறப்பிக்க போட்டாரு. தேவ பிள்ளையே, நம்ம ஒரு காரியத்தை கிருபையை நம்ம அசட்டையா நினைச்சுக்கோங்க, தேவன் நம்மளே காட்டில உயர்ந்தவர்கள் என்ன பண்ணுவார், நிக்க வச்சு அழகு பார்ப்பார். எல்லோரும் கண்களை மூடி இசப்பாவுமை ஸ்தோத்திரிக்கிற ராஜா, வஸ்தியை போல நாங்கள் காணப்படாதபடிக்கு ஆண்டவரே, ஒரு வார்த்தை தான் அப்பா, ஒரு வார்த்தை தான், வார்த்தையினாலே உண்டாக்கின தெய்வம். அது ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனால அவள் ராட்சிய பாரம் பறிப்போச்சு ராஜா. ஆண்டவரே, ஒரு வார்த்தைக்கு இடம் கொடுக்காதனால இனிமே நீ ராஜா முகத்தை பார்க்கவே கூடாது, ராஜ சமூகத்துல நீ வந்து நிக்கவே கூடாது. அவர் வார்த்தைக்கு நம்ம மீறி நடக்கும் போது பரலோகத்துல அவர் முகத்தை நம்ம பார்க்கவே முடியாது.
அந்த சமூகத்துல நம்ம போய் நிக்கவே முடியாது. குமாரன் கோபம் கொள்ளாமல் ராஜா கடும் கோபம் அடைந்து விட்டார். தேவ பிள்ளையே, அந்த கடும் கோபம் என் மேல வராதபடிக்கு ஆண்டவரே, நான் இதுக்கு போக மாட்டேன், இதுக்கு வர மாட்டேன், இதுக்கு செய்ய மாட்டேன்னு என்னை நானே தீர்மானிக்காதபடிக்கு அப்பா, நான் யாருக்கு ஆண்டவரே ஒரு துர்ச்செய்தியா இல்லாதபடிக்கு இவங்க அப்படி செய்யறாங்களா, நான் நற்செய்தியாய் விளங்கும்படி தேவனே என்னை புடமிடுவீராக, என்னை உடைப்பீராக ஐயா, என்னை உடைப்பீராக ஆண்டவரே. ஒரு வார்த்தை நிமித்தமாய் ஆண்டவரே பக்திக்கு மேன்மைகள் ஆண்டவரே பறிபோய் விட்டது ராஜா. நம்ம சொல்ற வார்த்தை ஆண்டவரே, நீங்க எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கீங்க, எல்லாவற்றையும் கேட்டு கொண்டிருக்கீங்க அப்பா. பாவம் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும். எந்த காரியத்தை ஆண்டவரே நாங்கள் யோசிச்சு அப்பா கேட்கறது இயேசு ராஜா. ஒரு மனுஷன் மூலியமா இயேசு ராஜா நம்மளை கேட்கிறாரு. ஒரு மனுஷன் மூலியமா இயேசு ராஜா நம்மளுக்கு ஆலோசனை சொல்றாரு. ஒரு மனுஷன் மூலியமா நம்மளை நடத்துறாரு. ஒரு மனுஷன் மூலியமா நம்மளை வழி நடத்துறாரு. அந்த பயத்தோடு பக்தியோடு நாங்கள் கீழ்ப்படிந்து, வார்த்தைக்கு கீழ்ப்படினா, இங்க இருக்கிற மனுஷனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படினா இயேசு ராஜா உள்ள அனுப்ப மாட்டாரு. ராஜா முகத்தை பார்க்க மாட்டார். ஏன்னா சொல்ற மனுஷனுடைய வார்த்தை மனுஷனுடைய வார்த்தை அல்ல, அது இயேசு ராஜாவுடைய வார்த்தை. தேவ பிள்ளையே, சபாயில முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும். நாங்கள் கீழ்ப்படிந்து வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க தேவன் உதவி செய்யும். எங்க ராஜ்ய பாரத்தாண்டவர் எங்கள் கனத்தை நாங்க ஒரு நாளை இழக்காதபடிக்கு அப்பா அவனுடைய முகத்தை என்னது அனுதினமும் தகப்பனை தரிசிக்கத்தக்கத அந்த பாக்கியத்தை எங்கள் மீது உண்டு பண்ணுகிறான். வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நியக்கும் வழிநடத்தல் துணையும் பாதுகாப்பு சமாதானம் இப்போது எப்போது சதா காலங்கள் நம்மோட நம் பரிசுத்தவான்களோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.